பாண்டியன் ஸ்டார் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மயில வேலை பார்க்கறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல செந்தில் வராங்க. செந்திலை பார்த்ததுமே ரொம்பவே பயங்கரமாக மயில் ஷாக் ஆகிட்டு அவ்வளோதான் நான் மாட்ட போகிறேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஏமா வந்தனையும் எல்லா பொருளும் எடுத்து வைய நல்லா சொல்லிட்டு அங்கே ஓனர் சொன்னதும் உடனே மயில் வெளியே வராங்க. உடனே செந்தில் பார்த்துறாங்க. அண்ணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை செந்தில் தம்பி, சும்மா தான் வந்தேன், இங்க ஜஸ்ட் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்தேன். ஓ அப்படியா, சரிங்க அண்ணி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாம் மயில பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்மளுடைய மீனாவை கட்டுறாங்க. மீனாவுடைய அப்பா மீனா கிட்ட எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா பணத்தை கட்டுறன்னு சொல்லிக்கிறாங்களா இல்லையா, உன்னுடைய புருஷனுடைய வீட்டுல இருக்கவங்க அது இல்லாம ஒரு மளிகை கடையில 17 பேர் உட்காந்து சாப்பிடுறது இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா நல்லா சொல்லி பேசுறாங்க. அப்பா என்னதான் சின்ன வீடா இருந்தாலும் அதுல மனசு நிறைவா அன்பு சந்தோஷம் பாசம் அவ்வளவு அழகா நாங்க இருக்கோம், இதை பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஆமா பணம் சமாளிக்கிறீல்ல அதை நீயே வச்சுக்கிறீ இல்லை அவங்க வாங்கிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சச்சா அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்பவே நல்லவங்க தெரியுமா, அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இவ பத்தியா அவனுடைய புருஷன் குடும்பத்தை விட்டு கொடுக்காம இருக்கா நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா கதிர் ராஜி 2 பேருமே கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே ராஜியை பார்த்துட்டு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே ராஜி கிட்ட இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாளே அந்த பொண்ணு கதிரை ஒன் சைடா லவ் பண்ணா அவ ப்ரப்போஸ் பண்ணாத இடமே கிடையாது, எப்படி எல்லாமோ ப்ரப்போஸ் பண்ணணுமோ அப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணா. ஆனா கதிர் யாருக்கும் சிக்கல, அவன் சிங்களா அப்படி சுத்திட்டு இருந்தான். கடைசியில உங்களை பார்த்து மைக்கிட்ட நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜி ஒரு பக்கம் வைக்கப்பட கதிர் சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த கல்யாண பொண்ணு ராஜி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே கதிர் அங்க இல்ல அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜி கதிர் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி வைக்கப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராஜியும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.